ஓம் சாந்தி. 23/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தினால் நீங்கள் காரியத்தை செய்யுங்கள். பாபாவிடம் எதையும் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் ஆவீர்கள் என்பதால் எந்த ஒரு அசுரத்தனமான காரியத்தையும் செய்யாதீர்கள். கேள்வி: உங்களுடைய இந்த யோக பலத்தின் அற்புதம் என்ன? பதில்: இந்த யோக பலத்தின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் வசமாகி விடுகின்றன. யோக பலமின்றி நீங்கள் தூய்மையாக ஆக முடியாது. யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாக ஆகிறது. எனவே தூய்மையாவதற்காக அல்லது உணவை சுத்தம் ஆக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள். யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். பணிவோடு விவகாரங்களை செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை ஸ்வர்க்கம் அல்லது புதிய உலகத்தை எப்படி ஸ்தாபனை செய்கின்றார் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. யாருமே இதை தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் தந்தையிடம் எந்தவிதமான வேண்டுதல்களையும் வைக்க வேண்டிய அவசியமில்லை. பாபா அனைத்தையும் புரிய வைக்கின்றார். எதையும் கேட்பதற்கான அவசியமும் இருப்பதில்லை. அனைத்தையும் தானாகவே புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் இந்த பாரத கண்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிந்திருக்கின்றேன். நீங்கள் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார். தினம் தினம் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். யாரும் ஒரு வார்த்தை கேட்கவில்லை என்றாலும் கூட புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். சாப்பிடுவது, பானங்கள் அருந்துவது போன்றவற்றில் கஷ்டமாக இருக்கிறது என்று சில சமயங்களில் கேட்கிறார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்யுங்கள் என்று பாபா சொல்லிவிட்டார். நினைவு யாத்திரையின் மூலம் காரியம் செய்யுங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் முக்கியமான விஷயம், பாபாவை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு அசுரத்தனமான காரியத்தையும் செய்யக்கூடாது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவோம். அவர் அனைவருக்கும் தந்தை ஆவார். அனைவருக்குமான ஞான கல்வியை இவர் ஒருவர்தான் கொடுப்பார். குழந்தைகளே சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று பாபா அறிவுரை கொடுக்கின்றார். ராஜ்யத்தில் கூட பதவி உள்ளதல்லவா? ஒவ்வொருவருடைய முயற்சியின் பிரகாரம் பதவி இருக்கிறது. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் பலனையும் குழந்தைகள்தான் பெற வேண்டும். முயற்சி செய்ய வைக்க பாபா வருகின்றார். பாபா எப்போது வருவார், என்ன செய்வார், எங்கே அழைத்து செல்லுவார் என்பது போன்ற எதையும் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் எங்கிருந்து வீழ்கின்றீர்கள் என்பதை பாபாதான் புரிய வைக்கின்றார். ஒரே அடியாக உச்சியிலிருந்து விழுந்து விடுகிறீர்கள். நாம் யார் என்பது கொஞ்சம் கூட புத்தியில் வருவதில்லை. இப்போது உணர்கிறீர்கள் அல்லவா? பாபா என்ன செய்வார் என்பது உங்களுக்கு கனவிலும் வந்ததில்லை. நீங்களும் எதை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. இப்போது பாபா கிடைத்திருக்கின்றார் எனும்போது இப்படிப்பட்ட தந்தைக்கு பலியாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பதிவிரதை பெண் இருக்கின்றார் என்றால் முழுமையாக கணவருக்கு பலியாகி விடுகிறார் அல்லவா? சிதை ஏறுவதற்கும் கூட அஞ்சுவதில்லை. எவ்வளவு தைரியம் இருக்கின்றது! முன்பு அதிகமாக சிதை ஏறியிருந்தார்கள். இங்கே பாபா அப்படிப்பட்ட கஷ்டம் எதையும் கொடுப்பதில்லை. பெயர் என்னவோ ஞான சிதை என்பதாகும். ஆனால் எரிவது போன்ற விஷயம் எதுவும் இங்கில்லை. வெண்ணெயிலிருந்து முடியை எடுப்பது போல் முற்றிலும் சுலபமாக புரிய வைக்கின்றார். உண்மையில் பல பிறவிகளுக்கான சுமை தலையில் உள்ளது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு அஜாமிளன் மட்டும் இல்லை. ஒவ்வொரு மனிதரும் ஒருவர் மற்றவரை விட அதிக அஜாமிளனாக இருக்கிறார்கள். கடந்த பிறவியில் என்னென்ன செய்தார்கள் என்பது மனிதர்களுக்கு என்ன தெரியும்? பாவம்தான் செய்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள்.
உண்மையில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மா இங்கு இல்லை. அனைவரும் பாவ ஆத்மாக்களே ஆவர். புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் சத்யுகத்தில் இருக்கிறார்கள். யாராவது மருத்துவமனை போன்றவற்றை கட்டினார்கள் என்றால் அதனால் என்ன ஆகும்? ஏணிப்படி இறங்குவதிலிருந்து காக்கப்படுவார்களா என்ன? ஏறும் கலை ஆவதில்லை அல்லவா? வீழ்ந்து கொண்டேதான் செல்கிறார்கள். வாழ்ந்து கொண்டே தந்தையிடம் பலியாகும் அளவிற்கு அவர் மிகவும் அன்பானவர் ஆவார். ஏனென்றால் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றார், தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார். அனைவரிலும் உயர்ந்தவர் அவரே ஆவார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எப்படி பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றாரோ, எந்த அகங்காரமும் இல்லையோ, அதே போல தந்தையை பின்பற்ற வேண்டும். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும், மறுக்கக்கூடாது. 2. தந்தையருக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர், மிகவும் அன்பானவருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பலியாக வேண்டும். ஞான சிதையில் அமர வேண்டும். ஒருபோதும் தவறுதலாக கூட பாபாவை மறந்து தலைகீழான காரியத்தை செய்யக்கூடாது. வரதானம். மகிழ்ச்சியின் குறைவற்ற பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய சதா கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. விளக்கம். குஷியின் கடல் மூலமாக தினமும் குஷியின் குறைவற்ற பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே எப்பேற்பட்ட நிலையிலும் உங்களுடைய குஷி மறைந்து போக முடியாது. அப்படியின்றி சொத்து என்ன ஆகுமோ, குடும்பம் என்ன ஆகுமோ என்று எப்பேற்பட்ட விஷயத்திலும் கவலை ஏற்பட முடியாது. மாற்றம் நிகழ்ந்துதான் ஆகும் அல்லவா? பழைய உலகத்தில் எவ்வளவுதான் சிரேஷ்டமானதாக இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாமே பழையதேதான் ஆகும். எனவே கவலையற்றவர் ஆகிவிட்டீர்கள். எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். பிராமணர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லதுதான், எதுவுமே தீயதில்லை. உங்களிடம் எப்பேற்பட்ட அரசாட்சி இருக்கிறது என்றால் அதை யாருமே உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. ஸ்லோகன். இந்த உலகத்தை ஒரு அலௌகிகமான விளையாட்டு என்றும், பிரச்சனைகள் அல்லது நிலைமைகளை விளையாட்டு பொருட்கள் என்றும் கருதி நடந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைய மாட்டீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் புருஷார்த்தம் கடைசியில் வந்தாலும் வேகமான முயற்சி என்பது ஜுவாலா ரூபத்தினுடையதுதான் மீதம் இருக்கிறது. பாண்டவர்களின் காரணமாக யாதவர்களும் நின்றுவிட்டிருக்கிறார்கள். பாண்டவர்களுடைய சிரேஷ்டமான பெருமை, ஆன்மீக பெருமையின் ஸ்திதி யாதவர்களின் குழப்பமான நிலையை முடித்துவிடும். எனவே உங்களுடைய பெருமையில் நிலைத்திருப்பதன் மூலமாக குழப்பமுள்ள ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரதானத்தை கொடுங்கள். ஜுவாலா சொரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதியை புரிந்து கொண்டு இதே ஸ்திதியில் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.